இரவு யாப்பாக்கில் பனிமூட்டம் ரயில் பாதையை விழுங்கிக் கொண்டிருந்தது. ரயில் மெதுவாக நின்றது. அந்த ரயிலில் இருந்து இறங்கினாள் நிலா. கண்களில் தீ, மனதில் ரகசியம். அவள் வந்தது ஓய்வுக்காக இல்ல. அதே நேரத்துல நிழலில் இருந்து அவளை கவனித்துக் கொண்டிருந்தான் ஒருவன். கருப்பு கோட், சிவப்பு கண்கள், அமைதியான சிரிப்பு. அவன் அத்விக், இந்த மலைநகரத்தின் மறைந்த அரசன். நிலா தங்கியிருந்த ஹோட்டல் அறை. ஜன்னல் திறக்கிறது. குளிர்காற்று உள்ளே புகுகிறது. யாரு? அவள் கத்தினாள். பின்புறத்தில் குரல், நீங்க தான் என்ன தேடி வந்திருக்கீங்க. அத்விக் நிழலில் இருந்து வெளியே வந்தான். நிலா துப்பாக்கியை அவன் மீது சுட்டாள். புல்லட் அவன் மார்பை துளைத்தது. அவன் சிரித்தான். அது எனக்கு குளிர் மாறிதான். ஒரு கணத்தில் அவன் அவள் முன் கையை பிடித்து சுவரில் தட்டி நிறுத்தினான். இருவரின் மூச்சும் கலந்தது. நீ மனிதனா? அவள் மெல்ல கேட்டாள். நீ நினைக்கிறத விட மோசமானவன். நிலா சாதாரண பெண் இல்லை. அவள் ஒரு வாம்பயர் வேட்டையாடி குடும்பம் சேர்ந்தவள். அவளுடைய அப்பாவை கொன்றவன் அத்விக். நான் உன்னை கொல்ல வர்றேன் என்ற நிலையில அத்விக் கேட்கிறான். அப்போ ஏன் கைகள் குலுங்குது என்று யாரும் யோசிக்காத சம்பவத்தில் அவன் அவளின் முகத்தை தொட முயன்றால் அவள் தள்ளினாள். ஆனா அவளின் இதயம் வேற மாதிரி துடித்தது. நிலா தன்னுடைய வேட்டையாடியை நிறுத்த உறுதியாக நின்று கொண்டிருக்கும் போது அவள் கையில் உள்ள ஆயுதத்தை வெற்றி வாய்ப்புக்கான தனது மடலாக கொண்டு அந்த எதிர்மறை நிலையை எதிர்கொள்ள போராடுகிறது. அத்விக் தனது கண்களை கொஞ்சம் சிதறி வந்த நண்பர்கள் சுறுசுறுப்பில் புதிய நடனம் செய்து கொண்டு அவளிடம் வருவதை பயமாக கவனிக்க துவங்குகிறான். நிலா தனக்கான எதிரிகளை எதிர்கொள்வதற்காக பயமற்ற முறையில் அணுகி வரும்போது அவளுடைய கண்களில் தீய உறுதி ஒரு வெற்றியின் எச்சமாகி மாறுகிறது. அத்விக் நீண்ட நாட்களை எதிர்நோக்கி இங்கு வந்த ஒவ்வொரு மூலமும் அவளால் வெற்றியடையும் என்ற உணர்வில் இருக்கிறான். நிலா இருள் சூழ்ந்ததன் மையத்தில் அவளுடைய நிலையை உறுதியாக பரிசோதிக்கிறாள். ஒளி போக மாறிய கண்ணோட்டத்துடன் எங்கும் பரிதாபமாக காத்திருக்கும் ஒட்டுமொத்தமான பரிதி அங்கேவே நிற்கிறது. இதனால் அத்விக் மற்றும் அவனின் நண்பர்களின் உள்ளே குழப்பமும் பயமும் தண்டிக்க ஆரம்பிக்கின்றன. நிலா ஒரு பரபரப்பு உருவாக்கி வெளிப்படையாகவும் தீவிரமாகவும் தனது போராட்ட திறமைகளை காட்டுவது அத்விக் மற்றும் அவரது நண்பர்களின் சோகமான முகங்களை பார்க்கும்போது அவள் ஒருவரைப் போலவே இருக்குவதில்லை என்று உணர்த்துகிறது. இதனால் அந்த சந்திரிகை மட்டும் நின்று போவது போலவும் தனது உண்மையான சக்தியை வெளிப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. நிலாவின் வன்முறையின் போது அவள் ஒருவருக்கு காயம் இன்ஃப்ளிக்டட் செய்யும் போது இவர் எதிர்கொள்ளாத வகையில் காயங்களை இழந்து விடுகிறார். இதற்கு பதிலாக அத்விக் தன்னை திருமணம் செய்து கொள்கிறான். அவளுடைய சக்தி மற்றும் சமரசத்திற்கு எதிர்ப்பான ஒரு உண்மையான சூழலை உருவாக்குகிறது. நிலா புலிவிடையாகவும் உறுதியான சிந்தனையோடு பின்னணியில் ஏற்படும் குழப்பத்தில் தன்னை நிலைநாட்டினாள். அவளுடைய குடும்பத்தின் மறுபடியும் ஒருவேளை பிடிக்க வேண்டிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறாள். அத்விக் அப்போதெல்லாம் ஒற்றுமையை மீண்டும் பெற முயல்கிறான். ஆனால் அவரது நண்பர்களின் கண்களில் உள்ள அச்சம் அவர்களுக்கு உள்ளே உள்ள சந்தேகத்தை காட்டுகிறது. அந்த இரவு முழுக்க நகரம் கத்தலால் அதிர்ந்தது. மற்ற வாம்பயர்கள் நகரத்தை கைப்பற்ற முயன்றனர். நிலா நடுவில் சிக்கினாள். ஒரு வாம்பயர் அவளை கடிக்க முயன்ற போது அத்விக் அவன் கழுத்தை கிழித்தான். ரத்தம் பனியில் விழுந்தது. அவன் நிலாவை பார்த்தான். நான் உன்னை கொல்லல, நான் உன்னை காப்பாத்துறேன். அத்விக்கின் பழைய மாஸ்டர் திரும்பி வந்தான். காதல் ஒரு பலவீனம் என்று அவன் கத்தினான். போருக்கு வெடித்தது. அத்விக் காயமடைந்தான். நிலா அவன் முன் நின்றாள். அவனை தொடாதே என்றால் அவள் வெள்ளி கத்தியை எடுத்து மாஸ்டரின் இதயத்தில் குத்தினாள். அவன் சாம்பலானான். மாஸ்டர் இறந்த பிறகு நிலா அத்விக்கின் காயத்தில் கவலையுடன் நிற்கும்போது அவன் ஆழ்ந்த சோகத்தில் உள்ளது. பின்னணி போர் வெடித்த கட்சிகளில் குழப்பத்துடன் நிரம்பி இருக்கிறது. கண்ணீர் மற்றும் மனிதரின் குரல்கள் ஒலி வருகிறன. நிலாவின் உள்ளத்தில் ஒரு புதிய உறுதியும் தேவைக்கும் உருவாகி வருகிறது. அத்விக் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும்போது நிலா அவனுக்கான உதவிகளை தரும் முயற்சியில் உள்ளது. இரவில் மின்னல்களும் கருப்பு மேகங்களும் கலக்கமாக இருப்பதால் அவர்கள் உலகில் உள்ள குழப்பத்தை குறிக்கிறது. நிலாவின் கை துடிக்கும் போது அவள் அத்விக்கின் காயங்களை கட்டியளிக்கிறாள். அவளது முகத்தில் அவசரம் மற்றும் பயம் ஆகியவை தெளிவாக தெரிகின்றன. அவள் அவனுக்கு ஆதரவான வார்த்தைகளை பேசுகிறாள். பின்னணியில் ஆயுதங்கள் கொண்ட சிலர் தீயின் அழிவுகளுக்கு எதிராக வந்து அவர்கள் அபாயகரமான அணுகுமுறையுடன் நெருங்குகிறார்கள். அத்விக் நிலாவின் கைப்பிடிக்கும் போது அவனின் கண்களில் தீர்ந்த மன உறுதி பளிச்சிடுகிறது. அவன் உடலின் வலி போதே உள்ளத்தில் ஒரு மகத்தான வலியை உணர்கிறான். நெருக்கத்தில் வரும் அந்த முகங்கள் போரின் வெறிகுழிதால் அடிக்கடி குறிக்கப்படுகின்றன. அந்த குழப்பத்தை தோற்றுவிக்கும் சாயங்களை பின்னணியில் காணலாம். நிலா மறுக்கின்றாளாக இருந்து முன்னே வரும் அந்த முகங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாள். அவளது வெள்ளி கத்திரி
அருகிலுள்ள தெரு விளக்கத்தின் மென்மையான வெளிச்சத்தில் பளிச்சிடுகிறது. அத்விக் மெதுவாக எழுந்து உடலை போர்க்கவலியோடு தாங்கிக் கொள்கிறான். அவர்களின் உயிர் காக்க போராடத் தயாராக உள்ள தீர்மானம் அவரது முகத்தில் தெரிகிறது. இவர்கள் பின்னணியில் ஒன்றாக குத்தினார்கள். குழப்பமான தாக்கத்தின் எதிராக ஒரே அணியா நின்று விட்டார்கள். அவர்கள் முகங்கள் கடினமான மற்றும் போராட்டத்தை அடைந்த உறவுகளை வெளிப்படுத்துகிறது. எதிரி முகங்கள் அவர்களின் மீது ஒருங்கிணைந்து ஓடுவதற்கான ஒரு விரிவான காட்சி. அந்த இடத்தில் காணப்படும் யுத்தத்தின் மெதுவான ஒலிகள் அங்கிருந்தால் நிலா மற்றும் அத்விக் நடவடிக்கையில் முன்வைக்கிறார்கள். அவர்கள் ஒத்திசைவு செய்தும் அதிரடியாக எதிரிகளை கையாளவும் தயாராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு இயக்கத்திலும் அந்நியத்தை தீர்க்கும் தீவிரம் காணப்படுகிறது. இப்படியான குழப்பத்தில் ஆயுதங்களுக்கு இடையீட்டு எரிப்பு ஏற்படுத்துகிறது. எதிரிகளை உள்ளார்ந்த விட்டங்களை நிறுத்தி நிற்க வேண்டும். போர் முடிந்தது. பனியில் இருவரும் நின்றனர். நிலாவின் கையில் காயம். அத்விக்கின் கண்கள் சிவந்தன. பசி அவனை அழைத்தது. ஆனா அவன் தன்னை கட்டுப்படுத்தினான். நீ என் எதிரி நிலா, ஆனா என் இதயம் உன்னை துரோகம் பண்ணுது அத்விக். ஒரு நொடிக்கு அமைதி. பனிமூட்டம், மூச்சின் சத்தம், இதயத் துடிப்பு. நிலா மெதுவாக அவன் அருகே வந்தாள். நான் உன்னை நம்பல, ஆனா நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவன் கண்களில் அதிர்ச்சி. அவள் அவனை முத்தமிட்டாள். குளிர் இரவு, சிவப்பு நிலா, வாம்பயரும் வேட்டையாளியும் காதலில். சூரியன் உதயமாகிறது. அத்விக் சூரிய ஒளியில் எரிய ஆரம்பித்தான். நான் போயிடுறேன் அவன். நிலா அவன் கையை பிடித்தாள். அவள் தனது இரத்தத்தை அவனுக்கு கொடுத்தாள். வேட்டையாளியின் இரத்தம் வாம்பயரின் சாபத்தை உடைத்தது. அவன் மனுஷனானான். சூரிய ஒளி அவர்களை தொட்டது. முதல் முறையாக அவன் எரியவில்லை. பனிமூட்டம் கலைந்தது. காதல் வென்றது.